ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ். இது ஜாங்கோ மற்றும் ஃப்ளாஸ்க் போன்ற ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. Asynchronous Server Gateway Interface இது ஃபாஸ்ட் ஏபிஐயில் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே என்னென்னா போத் ஆர் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கும் வெப் சர்வருக்கும் இடையில் வர ரிக்வெஸ்ட்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஃபி ஷாப் இருக்கேன். அந்த காஃபி ஷாப்பில் ஒரு ஆன்லைன் ஆர்டர் வருது. அந்த காஃபி ஷாப்பில் ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணுவார். அந்த ஆர்டருக்கு தேவையான காஃபி மேக் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆர்டருக்கு தேவையான பேக்கிங் பண்ணுறது, இது இரண்டும் முடிகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். இடையில் வேறு எதனா ஒரு ஆர்டர் வந்தால் அவரால் அதை எடுக்க முடியாது. இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஆர்டரை அவரால் அக்செப்ட் பண்ண முடியும். இதை தான் வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். Asynchronous Server Gateway Interface. எக்ஸாம்பிள், ஒரு காஃபி ஷாப் இருக்கேன். அந்த காஃபி ஷாப்புக்கு ஒரு ஆன்லைன் ஆர்டர் வருது. அந்த காஃபி ஷாப்பில் மொத்தம் 3 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் வர ஆர்டரை அக்செப்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் காஃபி மேக் பண்ணுறாரு, கடைசி தேர்ட் பர்சன் பேக்கிங் பண்ணுறாரு. இவங்க 3 பேருமே சிங்க்ரோனைஸாக ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ஸோ இதனால் இன்னொரு ஆர்டர் வந்தாலும் அவங்களால அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கோசம் ப்ரீவியஸ் ஆர்டருக்கோசம் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க 3 பேருமே டிபெண்டன்சியில் இல்லாமல் தனித்தனியாக செயல்படுறாங்க. ஸோ இதை தான் Asynchronous Server Gateway Interface சொல்கிறோம். தேங்க்யூ.